இப்பதான் விஸ்வநாதன் சார் சூர்யா சார் டீசர் பார்த்தேன். நான் பயந்துட்டேன். இங்க ரொம்ப நேரம் உட்காந்துருக்காரு. ஹாப்பி ராஜுக்கு வாங்க, பெஸ்ட் ஈவென்ட் போங்க, ஃபேமிலி போங்க, சூப்பரான படம், ஹாப்பி ராஜுக்கு வாங்க. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். இங்கே இருக்கும் பிரசன்ட் மீடியா அண்ட் இங்கே இருக்கிற எல்லா இன்ஃப்ளூயன்சர் ஆடியன்ஸ் அண்ட் முன்னாடி செலிபிரிட்டிஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த ஆடியோ லான்ச் இதெல்லாம் முன்னாடி வந்ததே இல்லை. ஏன்னா படம் அதிகமாக எனக்கு வந்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் ஒரு படம் ஒன்று வந்துருக்கு. ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. வரும்போதே அவ்வளோ ஒரு பதட்டம் தான். ஏன்னா விஜய் சேதுபதி சார், கவின் சார், ஏன்னா ஜிவி சார் இவங்கெல்லாம் முன்னாடி பார்த்துட்டு நம்ம என்னடா பண்ண போகிறோம் ஒரு மாதிரி அவ்வளோ பதட்டம். ஃபர்ஸ்ட்டு நான் நினச்சேன் ஈவெண்ட் சொன்னேன் ட்ரெய்லர் லான்ச்சினாரு, ஏதோ சின்னதாக ஒரு மினி ஹாலில் வச்சுட்டு அப்படி முடிச்சிடலான்னு பார்த்தா உள்ள என்ட்ரி மோளெல்லாம் அடிச்சுன்னு பயம் ஆரம்பிச்சிச்சு. ஆஹா என்ன இவ்வளோ பிரம்மாண்டமாக படம் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் சார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொடியூசர் ஜெயவர்தன் சார் அண்ட் கோபடி சார் ஜெயகாந்த் சார் அந்த எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் மிஸ்டர் உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்க இல்லைன்னா கண்டிப்பா இது நடந்திருக்காது. ஸோ நீங்க எவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்கும் போது பரவாயில்ல வளர்த்தோம் எங்க ஒரு பையன் சொல்லிட்டு வாய்ப்பு கொடுத்தீங்க. நான் இன்னொன்று சொல்லுவோம், உங்களை தான் சீரியஸாக சொல்றேன். நான் ப்ரொடியூசராக நான் படத்துல ஷூட்டிங்ல பார்த்ததே இல்லை. மொத்தம் 8 அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கான்னு நினைக்கிறேன். இவங்களோட சேர்த்து 9 அசிஸ்டன்ட் டைரக்டர் நினைக்கிறேன். யார் அசிஸ்டன்ட் டைரக்டர் யார் ப்ரொடியூசர்னே தெரியல. சைடில் அங்கே இங்கே ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இவங்க எல்லா வேலையும் செஞ்சுட்டாங்க. நடுவில் சீன் பேப்பர் நான் 2 தடவை தம்பி சீன் பேப்பர் கொடுன்னு இவர்கிட்ட கேட்டிருக்கேன். ப்ரோ அந்த அளவுக்கு என்ன பண்றீங்க கேட்டா இல்ல நம்ம அப்படிதான் இருக்கும், நம்ம படலாம் ஒரு ஃப்ரேம் அப்படி வரணும் இப்படி வரணும் சொல்லிட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் நானா கேள்விப்பட்ட வரைக்கும் படலாம் போதுமே சித்தா சொல்லி அனுப்புறாரு. ப்ரொடியூசர்லாம் வருவாங்க, சும்மா போவாங்க, அப்புறம் கிளைமேக்ஸ்ல வருவாங்க. பார்க்கும் போதுலாம் வணக்கம் வேணும். ஆனா ப்ரொடியூசர் டெய்லி வந்துட்டு இருக்காங்க, டெய்லி வணக்கம் வைக்கிறது. அந்த மாதிரி தினமும் ப்ரொடியூசர் அங்கே இங்கே வந்து ஒரு மாதிரி விஷயம் போகலாம். இன்னும் கொஞ்ச நாள் போனா அவரே ஃபுட்டு போடுறாரு, கேப் எடுத்து அவரே வருவாரு. இது உண்மையிலே எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசரா இவங்க என்ன? சரி ஓகே படம் செம்மையா வருது சொல்லிட்டு ஒரு அப்புறம் திடீர் ஃபேமிலியோட வந்து ஜெயவர்தன் சார் வந்து எல்லாரும் கிஃப்ட் கொடுக்குறாரு இந்த மாதிரி ரிச்சிக்குமான்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு ப்ரொடியூசர் நான் பார்த்ததே இல்லையே. ஏன்னா படம் போய் ஒரு அவுட் பார்த்து தான் பரவாயில்ல, நம்ம ஒன்று இப்போதான் ஃபர்ஸ்ட் டே நடிக்கிறோம். பட் பரவாயில்ல, தேங்க்யூ ஸோ மச் சார். அண்டு ஜிவி சார் எப்படி சொல்றது, அவர் ஃபேவரட் மியூசிக் டைரக்டர். நான் சின்ன வயசுல தான் அவரோட பாட்டெல்லாம் கேட்டு வளர்ந்துருக்கேன் சார். அப்படி சொல்ல இருக்காருங்க, ஆனா உண்மையில சார் ரொம்ப பிடிக்கும். ஜிபி சார் வந்து ஒரு ஓப்பனா சொல்லணும்னா இப்ப இருக்கிற அதான் ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி 24/7 ஏடிஎம் மிஷின் எப்படி வேலை செய்தோ 24/7 ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாரு, ட்ரெண்டிங்லேயே இருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரைலர் ஆரம்பிச்சு முடிவு வீட்டுக்கு போறதுக்குள்ள ஏதாவது ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஏதாவது ட்ரீசர் ஏதாவது வந்துகிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு இப்ப நான் முடிஞ்சு கீழே தோறதுக்கு ஒரு பாடல் ரிலீஸ் ஆகலாம் ஜிவி சார். ஏன்னா அவர் அந்த அளவுக்கு அவ்வளவு வைபா ட்ரெண்டிங்லேயே இருக்காரு. இப்பதான் விஸ்வநாதன் சார் சூர்யா சார் டீசர் பார்த்தேன். நான் பயந்துட்டேன். இங்க ரொம்ப நேரம் உட்காந்துருக்காரு, ஒரு வேளை இங்க அனுப்பிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்லயே நம்ம சீன் நடிப்பாரு, முடிச்சுட்டு அதிர்ச்சி இங்க வா இது எப்படி இருக்கட்டும் சார் செம்மையா இருக்கு சார் அப்படியே கூப்பிட்டு அங்கேயே அனுப்பாரு. ஸோ அந்த மாதிரி திருவிழாலாம் ட்ரெண்டிங் சார். நீங்க எவ்வளவு பண்ணாலும் என்ன பண்ணாலும் ரசிக்கிறதுக்கு நாங்க இருக்கோம் சார். பண்ணிக்கிட்டே இருங்க. உங்க கூட நடிச்சது அவ்வளோ ஹாப்பி சார். ஏன்னா முதல் நாள் போன உடனே ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் போய் நிற்கிறேன். முதல் எடுத்த உடனே தம்பி வீடியோலாம் பார்த்துருக்கேன், நல்லா பண்றேன், சூப்பரா பண்ண சொன்னார். அப்பயே சாரோட வைப் எனக்கு செட் ஆயிடுச்சு. ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஜார்ஜ் மரியா சார் ரொம்ப ஹாப்பி கூட ஒர்க் பண்ணுது சார். ஏன்னா அவ்வளோ முன்னெல்லாம் கேள்விப்படுறேன் வடிவேல் சார் தான் எமோஷனாகவும் நடிப்பாரு, காமெடியாகவும் நடிப்பாரு எல்லாம் சொல்லி நான் பார்த்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் எமோஷனாகவும் சரி காமெடியாகவும் சரி பின்னி படல் கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்னா அது நீங்க தான் சார். ஜார்ஜ் மரியா சார் நன்றி சார். அண்ட் கௌரி மேம் நல்ல நல்ல கதையை சூஸ் பண்ணி நடிக்கிறீங்க, ரொம்ப நன்றி. நான் கூட ஆக்டர்ஸ்னாலே வருவாங்க, ஹீரோ கிட்ட தான் பேசுவாங்க, டீ காஃபி குடிச்சிட்டு போறாங்க நினைச்சு. அப்படி இல்லை, எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக பேசி ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எல்லாருக்கிட்டையும் ஹாப்பியாக பேசுனீங்க, நன்றி கௌரி மேம். அண்டு அப்புறம் ஒன்று யாரு அப்பா சார் வரல இன்னைக்கு. அப்பா சாரோட பெரிய ஃபேன் சீரியஸாக. அவரோட ஆனந்தம் படம், அப்புறம் நம்மளுக்கு தெரியும் விஐபி ஆனந்தம், அப்புறம் வந்து மின்னலே, காதல் தேசம், இந்த பந்தா பார்வசியான ஒரு படம் இருக்கால செம்ம காமெடி கலக்கிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி சாரோட எல்லா படங்களும் பார்த்து ரசிச்சிருக்கேன். ஏன்னா அப்பா சார் இங்க எந்த அளவுக்கு பிடிக்குன்னா எனக்கு இப்பே தெரியும். எங்க வீட்டுல எங்க அப்பா சன் டிவி, இசைரி, சன் மியூசிக் இதுல நான் ஆனந்த படம் போட்டாலே அந்த பாட்டு போட்டாலும் சரி உட்காந்துட்டே இருப்போம். அப்படி ஒரு ஃபேன் அவரோட எல்லாம் பார்ப்போம். ஆனா நேரில் அவருடைய செம்ம வைப்பா செம்ம எனர்ஜெட்டிக்கா இருந்தாரு. ஸோ அவர் மிஸ் பண்ற சார் அப்பா சார். கம்பேக் கொடுத்தது ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச் சார். அண்டு த ஒன் அண்ட் ஒன்லி இந்த கேப்டன் எங்களோட தலைவர் வாய்ப்பு கொடுத்த கிட்டத்தட்ட ஒரு 63 ஆடிஷன் எடுத்து 64 நான் போய் இதுக்கு மேலே ஆடிஷன் தான் டைம் ஆகும், ஷூட் உடனே போசணும், ஒரே காரணம் எனக்கு செலக்ட் பண்ண மரியாதை. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு தெரியும் ப்ரொடியூசர் மட்டும் அவளை ப்ரெஷர் பண்ணலைன்னா நீங்க மாத்திருப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன் ஜெயவர்தன் ப்ரோ, ஜெயகாந்த் ப்ரோ. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வருவாரு. படத்துல செம்ம எனர்ஜி, அவர் வைப்பு தான். சீன் போவோம் தலைவா செம்ம சீன் இப்படி
பண்ணுவாரு. நான் செம்மையா பண்ணுவேன், சூப்பரா இருக்கு, பட் இது ஒண்ணு பெஸ்ட்னு திருப்பி பண்ணுவேன், சூப்பரா பெஸ்ட்னு படம் முடியிற வரைக்கும் நான் பண்றதை பண்ண விடாம அவர் என்ன நினைச்சாரு அதை பண்ணிட்டாரு. ஸோ டப்பிங்லேயே அதுதான் தலைவா பயங்கரமா போறது. நான் வச்சுட்டேன் டப்பிங்ல பயங்கரமா போறோம், ஸ்கோர் பண்ணலாம், டப்பிங்ல தலைவா பயங்கர போடுன்னு போட்டேன். வந்து டீச்சர் தலைவா போட்டோன்னு எதுவுமே இல்லையே தலைவா, அதுதான் நீ போடு நான் பார்த்துக்கிட்டேன்னாரு. ஸோ இப்போ மார்ச் 27 எவ்வளவு வரும் தெரியல, பட் இருந்தாலும் படம் நல்லா வைபாரத்தில் டீச்சர் வேற லெவல் இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஜஸ்டின் பிரபாகரன் சார் ஆல் சாஃப்டா எவ்வளோ அழகா இருக்கிறோம், அதோட ஒரு மியூசிக்கும் அவ்வளோ அழகா சூப்பராங்க சார். சர்வமாயா சிறை மாதிரி நீ ஒரு லக்கி சாம், இந்த படமும் கண்டிப்பா உங்களால் ஹிட் ஆகினா வேண்டிக்கிறேன் சார். ஸோ நல்லது நடக்கும். அண்ட் வேற யாரும் விட்டுட்டு நான் நல்லா முடிச்சா அவ்வளோ. அப்புறம் அக்கா ட்ரிபிள் டி ஹீரோயின் அவங்களும் சூப்பராக பண்ணா, டக்குனு அவங்க பேர் வர மாட்டுது, செம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க, அவங்க நன்றி. அந்த கேமரா மதன் சார் அவர் சொல்லுவோம் செம்ம ஃப்ரேம் சூப்பராக வச்சிருந்தா சார். தேங்க்யூ ஸோ மச் சார். என்னை வச்சு 48 ஃப்ரேம்ஸ் எடுத்தீங்க தெரியும், அது வரமான்னு தெரியல, பட் ஆனால் அங்கே நல்லா இருந்துச்சு, நான் என்ஜாய் பண்ணேன். அந்த ஸ்லோ மோஷன் எடுத்த ஷாட்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் சார். அது வரணும் ஆசைப்படுறேன். அந்த காஸ்டியூம் டிசைனர் அண்ட் செல்வா சார் எடிட்டர், அவங்க கட்ஸ் மட்டும் இல்லை, இப்போ நீங்க பண்ண கட்டும் செம்மையா இருக்கு சார், ஹேர் ஸ்டைல் கட்டும். ஸோ இதே மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டே இருக்க கட்ஸ் நான் ரசிக்கக்கூடிய சார். அண்ட் ப்ரொடியூசர் காஸ்டியூம் மற்ற எல்லாம் விட்டு தான் படிச்சுங்க. ஃபர்ஸ்ட் படம்ன்றதுனால தான் கொஞ்சம் விஆர்கே தலைவா போஸ்டர் கால செம்ம டிசைன் தலைவா, உண்மையிலேயே வேற லெவலில் வரவனி. அந்த பாத்திர ஜிவி சார் செம்மையா காட்டிட்டு இருக்கேன். அண்ட் லாஸ்ட் தலைவா ஒரே ஒரு விஷயம் தான், இந்த படம் கண்டிப்பா ஜெயிச்சு அடுத்த படம் கண்டிப்பா நீயே டைரக்ட் பண்ணி நீ ஹீரோவா நடிக்கணும் வாழ்த்துறேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. அதிர்ச்சியான ஒரு நிமிஷம் இந்த அரங்கத்தையோட சும்மா கல 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 கலன்னு ஆக்கிட்டீங்க. எடுக்கிறது 30 நிமிஷம் கண்டென்ட் டக்கு டைம் ஆகும். ஆமா சூப்பருங்க. டிஜிட்டலும் சரி சின்ன திரையும் சரி கலக்கிட்டு இருக்கீங்க. இப்போ பிக் ஸ்கிரீனுக்கு வந்திருக்கீங்க. நோ டவுட்ஸ் யூ கோனா மேக் இட் பிக். ஆல் தி வெரி பெஸ்ட். எஸ் மை டியர் டார்லிங், சொல்லுங்க. மூச்சு வாங்குதாப்பா அவர் பேசினது. எனக்கு வந்து கடகடன்னு பேசிட்டாரு, நம்ம என்ன பேசுறது இல்ல. நீ சொல்லுமா, என்ன வேணா சொல்லு. எல்லாருக்குமே வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் படம். அவன் பேசுனதுல போய் அதிர்ச்சி ஆயிட்டான். அதிர்ச்சி ஆயி ஸ்லோ மோஷன் ஆயிட்டாரு. அந்த அளவுக்கு அண்ணே நீங்களே அதிர்ச்சியில இருக்கிற மாதிரி தான் இருக்கீங்கண்ணே. இது தெரியறதுன்னு ஒரு வாரம் படம் ரிலீஸ் ஆனப்ப நான் அதிர்ச்சியில. சொல்லுமா. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சோஷியல் மீடியாவில் அப்பா ஏதாவது கஷ்டப்படுறாரு, அப்பாவுக்கு வீடியோ போடணும்னு நினச்சி நான் போட்டேன். நான் இப்படி படம் நடிப்பேன் எதுவுமே எனக்கு தெரியாது. எனக்கு ஃபஸ்ட்டு படம் எனக்கு விக்னேஸ்வர் அண்ணா வாய்ப்பு கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு படம் வெள்ளைக்கிற நடிக்க வாய்ப்பு கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு சீன் எடுத்தவொடனே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு சீன் ஷார்ட் கொடுத்தாங்க, அது ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்தது. எப்படி சொன்னார் விக்னேஸ்வர் அண்ணா சொன்னார், நீ எடுத்து பண்ணு, எவ்வளோ டேக்னாலும் பரவாயில்ல நாங்கள் பார்த்துக்குவோன்னு சொன்னார். அதில் வந்து இப்போ தொடங்கி மரியாதை அண்ணா எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னை ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாரு. எல்லாமே எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் எனக்கு எல்லாமே பார்த்துக்கிட்டாரு. என்ன பார்த்துக்கிட்டாரு? அப்படி எல்லாமேனா எனக்கு கூட பிறக்காத அண்ணன், ஒரு கூட பிறந்த அண்ணன். அப்படியா? ஓகே ஓகே. அவ்வளோ சூப்பராக பார்த்துக்கிட்டாரு. எல்லாருக்குமே தெரியும் அவரை பார்த்துக்கிட்டது எல்லாமே. ஓகே ஓகே. ப்ரொடியூசர் அண்ணாக்கு ரொம்ப நன்றி. ரிலாக்ஸ். இதே துடிக்கிறது எனக்கு கேக்குது. அண்ணா மறந்துட போறானே பையன். படக்கு வெளியே வந்துட்டு போதுமா, மறந்துட போறாரு. அதுதான் நான் தள்ளி நிக்கிறேன், கீழே விழுந்தாலும் விழுந்துரும் போல. சொல்லுமா. ப்ரொடியூசர் அண்ணாக்கு ரொம்ப நன்றி. நான் நினைச்ச ப்ரொடியூசர்லாம் ஒரு இடத்துல இங்கே நின்று பார்த்து நிற்பாங்க படத்தை நினைச்சிருந்தேன். ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்ல இங்கேயும் அங்கேயும் ஓடி இருந்தாங்க. ரொம்ப துணி இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்க்கறதுக்கு. இந்த படத்தை ஒரு நிமிஷமும் ரொம்ப செதுக்குனாங்க. இந்த படத்தை ஒரு நிமிஷம் கூட உட்காரல. ரொம்ப எல்லாம் கஷ்டப்பட்டு இந்த படத்தை ரெடி பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். ஜிவி அண்ணா ரொம்ப நன்றி அண்ணா. உங்களுக்கு ரொம்ப ஃபேன் நானா. அவங்க எல்லா பாட்டு எல்லாமே பாடுறேன். என்னது ஃபேன்? ஓகே, ரொம்ப ஃபேன் தான். உங்க எல்லா பாடமும் பார்த்துருக்கேன். நான் நினச்சேன் ஜிவி அண்ணா இருக்காது எப்படி பேசுறது, நம்ம ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போகிறோமே கையில் நடந்தது எனக்கு. ஆனால் அவர் என்ன சொன்ன, நான் எதுவுமே நான் பேசலை. அவரை கூப்பிட்டு எப்படி பாருங்க நல்லா இருக்கு, வீடியோ நல்லா இருந்தது பேசினாரு. அப்படியே நான் புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றி அண்ணா, எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஹாப்பி ராஜ் படத்தை மார்ச் 27 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா போயிட்டு பாருங்க. ஹாப்பி ராஜுக்கு வாங்க, பெஸ்ட் அச்சீவ்மென்ட் போங்க, ஃபேமிலி படம் சூப்பரான படம். ஹாப்பி ராஜுக்கு வாங்க, பெஸ்ட் அச்சீவ்மென்ட் போங்க. சூப்பர்ரா தம்பி, சூப்பர். அத கொஞ்சம் அன்பா சொல்லுப்பா. அதான் எல்லாரும் வர்றீங்களா, நீங்க மிரட்டறீங்களா? இப்படி மிரட்டனா எப்படி? வாங்கனா வந்துட்டு போறோம். ஒரு கியூட்டா சொல்லுமா, கியூட்டா சொல்லு. இன்ன வரைக்கும் நல்லா பேசினா கடைசில எங்கள இப்ப நீ தான் அதிர்ச்சியில இருக்க. பேர் அப்படியே மாத்திக்க வேண்டியது.
படம் ஸ்டார்டிங்ல இருந்து லாஸ்ட் வரைக்குமே ஹாப்பி தான் இருக்கு. படம் ஃபுல்லா ஹாப்பியா இருக்கும். இந்த எல்லாம் கண்டிப்பா மார்ச் 27க்கு வந்து பாருங்க. எல்லாரும் உழைப்பு ரொம்ப அதிகமா இருக்குது. கண்டிப்பா படம் எல்லாம் வெற்றியாடும். கண்டிப்பா சப்போர்ட் கொடுங்க மக்கள், நீங்க சப்போர்ட் தரணும். தேங்க்யூ நல்ல கைத்தட்டல் கொடுத்துங்க ரசூலுக்கு. தேங்க்யூமா.